வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக எல்லா சீரிஸ் வீடியோவும் போட்டு வந்துட்டு இருக்கோம். அதே வரிசையில் இந்த வீடியோவில் புல்லிஷ் ட்ரெண்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சார்ட் பேட்டர்ன் வச்சு உங்களுக்காக சொல்ல போகிறேன். இது ரொம்ப சிம்பிளான சார்ட் பேட்டர்ன் தான், பட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். மீடியமாக தான் ஃபார்ம் ஆகும். இதோடைய கண்டிஷன் என்ன, இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம், எக்ஸாம்பிள்ஸோட இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைவில் நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம பிளேலிஸ்ட்டும் கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் அதில் இருக்குது. சரி, இந்த சார்ட் பேட்டர்னுடைய கண்டிஷன் என்னன்னு முதல்ல பார்த்தலாம். அப்புறம் இதோட பேர் என்ன, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த சார்ட் பேட்டர்ன் டவுன் ட்ரெண்டில் ரேஞ்ச் பவுண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ டவுன் ட்ரெண்டில் ரேஞ்ச் பவுண்டில் 2 கேண்டில்ஸ்டிக்ஸ் புல்லிஷாக வரணும். ஸோ ரெண்டுக்கும் கேப் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கணும். நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போது இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா ட்ரெண்ட் நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் இந்த 2 கேண்டில்ஸ்டிக்ஸோடைய முதல் கேண்டில்ஸ்டிக்ஸோடைய லோ நம்ம வைக்கலாம். ரொம்ப முக்கியமாக இந்த சார்ட் பேட்டர்ன் நம்ம இன்ட்ராடேக்கு பயன்படுத்தக்கூடாது. ஹவர்லி சார்ட்ல, டெய்லி, வீக்லி, மந்த்லி சார்ட்ஸ்ல இதை நம்ம பயன்படுத்தலாம். இது மீடியமாக தான் சார்ட்ஸ்ல அக்கர் ஆகும். அப்படி வந்துச்சுன்னா நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இண்டெக்ஸ்ல, ஸ்டாக்ஸ்ல ரெண்டுலையுமே இந்த பேட்டர்ன் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த பேட்டர்னுடைய பேர் என்ன, இது எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சார்ட் பேட்டர்னுடைய பேர் ரைசிங் விண்டோ பேட்டர்ன். ஸோ இதை இப்படி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நல்லா பேரிஷ்லயும் அல்லது ரேஞ்ச் பவுண்டா இருக்கும் பொழுது பாருங்க 2 புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 2 புல்லிஷ்க்கும் இடையில அந்த கேப் பாருங்க சின்னதாகவும் மீடியமாகவும் இருக்கணும். அந்த கேப் இந்த வீக்ல இருந்து இந்த வீக் ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த சின்ன கேப்பா இருக்கணும் அல்லது மீடியம் கேப்பா இருக்கணும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆனா அது ரைசிங் விண்டோ சார்ட் பேட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை தொடர்ந்து புல்லிஷ் போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இது ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்படிதான் சார்ட்ல ஃபார்ம் ஆகும். டவுன் ட்ரெண்ட்ல இருந்து மேலே போயிட்டு இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு புல்லிஷ் வந்துச்சு. இந்த வீக் அப்புறம் இந்த வீக், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இடையில இதே போல கேப் இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது பாருங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்து பிரேக் பண்ற இடத்துல நல்லா மேலே ஸ்டாப் லாஸா இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்ஸ்டிக்ஸோடைய லோ வைக்கணும். எந்த ஸ்ட்ராட்டஜியோ எந்த இண்டிகேட்டர் பயன்படுத்தினாலும் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அது ரொம்ப முக்கியம், அதையும் மறந்துடாதீங்க. இப்படி ரொம்ப சிம்பிளா இந்த சார்ட் பேட்டர்னை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதை நம்ம பேக் டெஸ்ட் பண்றதுல தான் நம்மளோட சக்சஸ் ரேஷியோ இருக்கு. இப்போ நிஃப்டியில், அப்புறம் பேங்க் நிஃப்டியில், SBI ஸ்டாக்ஸில் இந்த பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியோடைய ஹவர்லி சார்ட்ல வச்சிருக்கேன். ஹவர்லி சார்ட்ல பாருங்க 29/4 அன்னைக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. டவுன் ட்ரெண்டா இருந்திருக்கு பாருங்க. ஸோ இங்க புல்லிஷ் ஃபார்ம் ஆனிச்சு, அதை தொடர்ந்து புல்லிஷ். ஸோ இந்த வீக்குக்கும் கொஞ்சம் ஸ்மால் கேப் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து வச்சோம் அப்படின்னா அந்த ரைசிங் விண்டோ சார்ட் பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற இடத்துல பையிங் கொடுத்தோம். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா பாருங்க எந்த அளவுக்கு நல்லா மேலே போயிருக்குன்னு. ஸோ இந்த ரேஞ்ச் எந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 48,400, 500 அந்த பக்கம் இருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு பாருங்க. 52,600 வரைக்கும் மேலே போயிருக்கு. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு, அதையும் பார்க்கலாம். அதே பேங்க் நிஃப்டியில் நான் டே சார்ட் மாற்றிட்டேன். டே சார்ட்லையும் இங்கே பாருங்க அமைஞ்சிருக்கு. நல்லா டவுன் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் கேண்டில்ஸ்டிக்ஸ் புல்லிஷ், அடுத்த கேண்டில்ஸ்டிக்ஸும் புல்லிஷ். ரெண்டுக்கும் இடையில பாருங்க இந்த வீக்ல இருந்து இந்த வீக்கை கம்பேர் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அந்த கேப் இருக்கு. ஸோ அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுற இடத்துல பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு புல்லிஷ் போயிருந்துருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது நடந்தது சேம் ஏப்ரல் மந்த்லேயே நடந்திருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோம்னா டே சார்ட்ல 2023 டிசம்பர்ல ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இங்கே புல்லிஷ், அப்புறம் கேப் கிடைச்சிருக்கு, புல்லிஷ் இருக்கு. அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற இடத்துல நல்லா புல்லிஷ் போயிருக்கு. நிஃப்டியில் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். நிஃப்டியோட ஹவர்லி சார்ட்ல பாருங்க இதே போல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரேஞ்ச் பவுண்டா இருக்கிற ரேஞ்சில் அப்போ புல்லிஷ் வந்துச்சு. அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி அந்த இடத்த பிரேக் அவுட் ஆகி நல்லா புல்லிஷ் கிடைச்சிச்சு. ஸோ அந்த வீக்குக்கும் அந்த க்ளோஸுக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருந்துச்சு. ஸோ நல்லா மேலே போயிருக்கு. ஸ்டாக்ல SBIலையும் இந்த ஃபார்ம் ஆயிருக்கு. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். பிப்ரவரி மந்த்ல பாருங்க 2 இடத்துல இதே போல் ஃபார்ம் ஆயிருக்கு. இதையும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இதையும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்க புல்லிஷ் ரேஞ்ச் பவுண்டா இருக்கும் பொழுது அந்த ஹைக்கும் மேலே சின்ன கேப்போட புல்லிஷ் வந்திருக்கு. இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணும்பொழுதே நம்ம பையிங் கொடுத்துருக்கலாம். இப்போ எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த ரேஞ்சில இருந்து தொடர்ந்து எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு. இது இல்லைனா கூட இங்கே பாருங்க இந்த எக்ஸாம்பிள் அந்த ரைசிங் விண்டோ சார்ட் பேட்டர்னுக்கு எக்ஸாம்பிளா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பையிங் கொடுத்துட்டு இது ஸ்டாப் லாஸாக போட்டிருந்தாலும் கூட இங்கிருந்து இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட 800 பக்கம் போயிருக்கு. இங்கிருந்து ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 700 பக்கம் வந்திருக்கு. 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த எக்ஸாம்பிள் வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த சார்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. இருந்தாலும் இது மட்டுமே நம்பக்கூடாது. நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி பேப்ரேட் பண்ணாதான் லைவ்ல உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதனால முதல்ல அதை பண்ணுங்க. தொடர்ந்து இதே போல் ட்ரேடருக்கும் இன்வெஸ்டருக்கும் தேவையான எல்லா விடையும் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் 25 வயசு கீழே இருந்தால் ஃப்ரீயாக எங்கள்கிட்ட டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். உடனே கால் பண்ணுங்க. மிக்க நன்றி.